First, I want to say thank you to everyone. Basically, all of you have எல்லாருமே நீங்க questions-லாம் அனுப்பிச்சதுக்கு thank you and advance happy birthday wishes-லாம் அனுப்பிச்சிருக்கீங்க. So thank you so much. எதுக்காக நான் இந்த லைவ் பண்றேன்னா, பேசிக்கா இந்த டைம்ல எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம், லாக்டவுன்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஐ டென்ட் ஹேவ் எனஃப் டைம் டு இன்ட்ராக்ட் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ ஐ தாட் மேபி இதில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நம்ம பண்ணலான்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் அண்ட் வெல்கம் டு மை லைஃப். ஸோ எனிபடி ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க் லைவ் பிஃபோர் ஐ கோ டு தி அதர் கொஸ்டின்ஸ் தட் கேம் இன் டு மை டிஎம். லெட்ஸ் see. Oh, thank you, Mr. ERK Srinivas. Advance happy birthday. Thank you so much. Hi guys. Hi. I hope you're all safe. I hope you're all following all the rules and wearing a mask when you're going outside. Not like I don't know. I know you guys won't be irresponsible. I'm very happy that you guys will be safe and all that. So anyway, I think we waited enough for enough people to come. So let's start with the live questionnaire. So I've prepared a few questions. See, so I think that நீங்களா எனக்கு DM பண்ண questions எல்லாமே இதில் இருக்கு. And basically randomly I'm going to pick a few questions and அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன், அவ்வளவுதான். So let's go. The first one by @_sweetie_whimsy_416. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, if you could learn to do anything, what would it be? Well, Sweetie Whimsy 416, நான் ஏதாவது கற்றுக்க முடியும்னா அது என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக நான் சின்ன வயசில் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஆக்சுவலாக ஃபைட்டர் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் வந்து முடியாது, ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, பயந்தாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அதனால தான் நான் வந்து சரி வேறு ஆப்ஷனாக பார்க்கலான்னு. ஸோ இப்போ எனக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு ஐ வாண்ட் டு லேர்ன் டு ஃப்ளை பிளேன். அது டெஃபினட்டாக என்னோட ஒரு I think I would like to do that. So that is one of my dreams. It's also one more thing about that is I have a small fear of of heights. அந்த பயம் இருக்கு, அந்த ஹைட்ஸ் பார்த்தாலே எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஐ தாட் திஸ் வுட் பி வெரி நைஸ். எனிவே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட்ஸ் see. @mala.r96 அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் பாசிட்டிவ்னஸ்? என்னோட பாசிட்டிவிட்டியோட சீக்ரெட் என்ன? இது ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. பேசிக்காக நான் எல்லாமே சிம்பிளாக தான் வைப்பேன். ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்தாலும் அது எப்படி சிம்பிளாக பார்த்துக்கலாம், ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் மாதிரி தான் யோசித்தேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதை ஈஸியாக சொன்னாலும் அது இட்ஸ் ஆக்சுவலி நாட் அன் ஈஸி திங். அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாசிட்டிவிட்டி இஸ் நாட் ஒரு மைண்ட் செட் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ப்ராக்டிஸ். அது டெய்லி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது எப்படி நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம், அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் மைண்டு ட்ரெயின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து ஒரு ஹேபிட் ஆகிடும். அந்த ஹேபிட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஈஸியாகிடும். ஸோ தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பாசிட்டிவிட்டி. ஆக்சுவலாக என்ன டஃப் சுச்சுவேஷன் வந்தாலும் நான் அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது, அதில் என்ன நான் கற்றுக்கலாம், அதில் என்ன சொல்கிறது கெயின் பண்ண முடியும்னு நான் பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை பாசிட்டிவிட்டி. ப்ளஸ் ஐ திங்க் நான் பாசிட்டிவாக எல்லாருக்கிட்டையும் சிரிச்சேன்னா அவங்க எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, அது ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி தான். ஸோ எனிவே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேங்க்யூ மலர். டபுள் கொஸ்டின்ஸ். இவங்க பேர் எப்படி சொல்லணும்னு தெரியல. @LIKLAINGANBA லிக்லைன்கன்பா. நைஸ் நேம். ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிஸ் லிக்லைன்கன்பா, வாட் அட்வைஸ் வுட் யூ கிவ் ஃபார் அஸ்பைரிங் ஆக்டர்ஸ்? யாரெல்லாம் ஆக்டர் ஆகணுமோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நான் கொடுப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஐம் நாட் அ சூப்பர் ஸ்டார். எனக்கு அட்வைஸ் கொடுக்குற லெவலுக்கு ரைட்ஸ் இருக்கா என்னன்னு தெரியாது. பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒரு அப்கமிங் ஆக்டராக இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து
ஆக்டர் ஆகணும், இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஒன்றும் ஜெயிக்கல. ஸோ பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, எப்போதுமே சின்சியராக இருக்கணும் உங்கள் ஒர்க்குக்கு. உங்கள் என்ன சொல்கிறது, எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ உங்களோட எஃபர்ட்ஸை புஷ் பண்ணணும். யாராவது நெகட்டிவ் கிரிட்டிசிசம் கொடுத்தாங்கன்னா அது வாங்கிட்டு எதுக்காக அவங்க நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க, அதில் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அந்த தாட் ப்ராசஸில் போனீங்கன்னா எப்போதுமே என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம், என்ன நம்ம பர்சனாலிட்டிலேருந்து என்ன அந்த கேரக்டருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் ஐ திங்க் அதுதான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் நான் கொடுக்க வேண்டியது. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பெருசாக கொடுக்க முடியாது. பட் இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின் ஐ திங்க். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Let's see. Tejaswini _Naidu. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, how do you keep yourself motivated to work out during the lockdown? எப்படி நான் எப்போதுமே மோட்டிவேட்டடாக இருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணுன்னா ஐ எம் நாட் வெரி மோட்டிவேட்டட். அப்பப்போ ஒரு மோட்டிவேஷன் வரும், போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் ஒரு சில வாட்டி 1 வாரம் 2 வாரம் கூட போயிருக்கேன் நான் ஒர்க் அவுட் பண்ணாமல். பட் எதுக்கு நான் ரிட்டர்ன் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா, எனக்கு ப்ரையாரிட்டிஸ் செட் பண்ணியிருக்கேன். என்னோடய ப்ரையாரிட்டி வந்து ஒர்க். நான் வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறவர். அண்ட் அது விஷுவல் இண்டஸ்ட்ரி. ஸோ விஷுவலாக நான் என்னோட ஃபிசிக் நான் வெளில மெயின்டைன் பண்ணால் தான் நீங்களும் பார்ப்பீங்க, நீங்களும் ரசிப்பீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மை ப்ரொஃபஷன். ஸோ அதனால தான் ஐ கீப் மை செல்ஃப் ரிமைண்டட் தட் யூ ஹாவ் டு கீப் ஒர்க்கிங் அவுட் ஃபார் யுவர் ப்ரொஃபஷன். அது ஒன்று. அண்ட் ரெண்டாவது ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு கீப் அ ருட்டீன் கோயிங். அது ரூட்டீனாக வச்சுருந்தீங்கன்னா சில டைம்ஸ் உங்களுக்கு மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு சில நாள் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேரியேஷன் வந்து எப்போதுமே ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரூட்டீனாக வச்சிங்கன்னா, ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேரியேஷன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை மோட்டிவேஷன் சொல்லலாம். பட் யா, தேங்க்யூ ஃபார் தட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், Tejaswini Naidu. Next question from Vijaya Lakshmi. What is the one activity that fills you with joy? Nice question. Vijaya Lakshmi, that one activity that fills me with joy, it's definitely going on a bike ride. நிறைய பசங்க இது கூட கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பைக்கில் ஏறி அந்த ஹைவேஸை ஹிட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். அதில் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் திங். எனக்கு அந்த ஃப்ரீடமில் நீங்கள் உங்கள் பைக்கு அண்ட் ஜஸ்ட் த ஃப்ரீ ரோட், ஒரு லொக்கேஷனாக நீங்கள் தாண்டி போகும்போது உங்கள் மனசு அவ்வளோ ஃப்ரீ ஆயிரும். எனக்கு நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்ததுன்னா அது யோசிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதுன்னா, வேறு ஏதாவது ஒர்க் இருந்ததுன்னா அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் சும்மா உங்கள் பைக்கை ஓட்டுறது மட்டும் தான் யோசிப்பீங்க. அந்த ஒரு மைண்டை ஒன் ட்ராக்கு கொண்டு வரும். ஐ திங்க் தட் ஃபில்ஸ் மீ வித் ஜாய், தட் டிரைவ் டு ட்ராவல் on my bike. I think that is the best thing ever. Next question. Rohan.Muthusamy. How does it feel to be an actor? Very interesting question. How does it feel to be an actor, Rohan? ஒரு ஆக்டர் வந்து ஒன்றும், it's not something different. We are the same as every other profession. என்னன்னா ஒரு சில ப்ரொஃபஷன்ஸில் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, ஒரு சில ப்ரொஃபஷன்ஸில் நீங்கள் கம்ப்யூட்டருக்கு பின்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது, நம்ம வந்து கேமராக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது. ஸோ பேசிக்கலி ஹார்ட் ஒர்க் எவ்ரிவேர். அண்ட் ஒரு ஆக்டராக என்னென்னா, ஒன் ப்ளஸ் டு பீங் அன் ஆக்டர் இஸ் த ஹியூஜ் லவ் அண்ட் சப்போர்ட் யூ கெட் ஃப்ரம் த ஃபேன்ஸ். எனக்கு யூ பிகம் த ப்ராடக்ட். ஸோ அது ஐ திங்க் ஒரு பெரிய ப்ளஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நானும் உங்களை மாதிரி தான். ஸோ இட்ஸ் நத்திங் ஸ்பெஷல் ஆர் டிஃப்ரெண்ட். We are, even as an actor, it's only another profession. So nothing much to say actually. It's fun. Next question, please. Naziraha @Naziraha. Any idea of working in Malayalam movies? Yes, I think மலையாளம் படம் வந்து ஐவ் சீன் அ லாட். இந்த கரோனா டைம்ஸில் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். லைக் ஐயப்பனும் கோஷியும், ட்ரான்ஸ், சியூ சூன் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது. இந்த மாதிரி படங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. மை ஃபேவரட் பீயிங் ஒன் ஆஃப் தி ஓல்ட் மூவிஸ் திருஷ்யம். அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தட் அதர் மூவி, ஐயோ மறந்துட்டேனே டக்குன்னு. பட் எனிவே அது வரும்.
பேச பேச வரும். ஐ திங்க் மலையாளம் ஸ்கிரிப்ட்ஸ் ஹேவ் வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட். அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது அண்ட் ஸ்ட்ராங் கண்டென்ட்டாக இருக்குது. மியூசிக்கும் பயங்கரமாக பண்ணுவாங்க அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் திங்க் எனி ஆக்டர் கோஸ் டு வேஸ்ட். ஐ திங்க் அந்த 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 ஒரு ரியலிசம், அந்த ஒரு ராயிசம் அண்ட் த ஆடியன்ஸ் தே வெரி ஓப்பன் டு வெரி நியூ திங்ஸ் அங்கே. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு டெஃபினெட்லி ஐ வுட் பி வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் இன் அ Malayalam film. And but I'll first have to learn the language, which is quite an art in itself. Yeah, next question. At lovely Sri 211, lovely _ Sri 211. What character would you like to act in Mahabharata? Nice question, quick question. I think எனக்கு தெரிஞ்சு with the little knowledge I have of the Mahabharata, I think Arjuna character வந்து would be very nice to act because he's virtuous, strong, he's a good leader. So இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் obviously it's a heroic role and every actor dreams of being a hero sometimes. So I think that would be அது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். Of course it will be a lot of hard work and I'm willing to put in the hard work if anyone's writing out there. Next question. At Venkat Dhoni 323, நீங்கள் ஏன் ஸ்போர்ட்ஸ்மேன் பற்றி மூவி பண்ண மாட்டேங்கிறீங்க? வெங்கட் தோனி, நான் எல்லா கேரக்டருக்கும் தயாராக இருக்கேன் அண்ட் டெஃபினட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை என் சைடுக்கு வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக நான் அது எடுத்து நடிப்பேன். ஐ லவ் ஸ்போர்ட்ஸ். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் வந்து பாஸ்கெட் பால் அண்ட் ஹாக்கி. ஃபுட்பாலும் கொஞ்சம் விளையாடுவேன். கிரிக்கெட் முடிஞ்சால் விளையாடுவேன். பட் டெஃபினெட்லி ஐ ஹேவன்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இன்னும் வரல எனக்கு. அண்ட் இஃப் இட் டஸ் கம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் இஸ் வண்டர்ஃபுல். ஐ எம் அ வெரி அவுட்டோர் ஆக்டிவ் கைண்ட் ஆஃப் கை. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை வந்துச்சுன்னா ஐ வில் டேக் இட் அப். ஐ வில் கீப் யூ இன் மைண்ட் ஆல்சோ. வெங்கட் தோனி. நெக்ஸ்ட் கொஸ்டின். Let's see. At Mar _ Velas Marvelous 007. What musical instruments do you know to play? Well, at Mar _ Velas 007, எனக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெரியும்னா, நான் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து பாடினேன், கிட்டார் வாசித்தேன் அண்ட் ஸ்கூலில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ட்ரம்ஸ் கற்றுருக்கேன் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் பியானோ கற்றுருக்கேன் அண்ட் ஒரு 2 மாதம் சாக்ஸோஃபோனும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஐ ஒன்லி நோ ஃபியூ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். பட் எனக்கு ஒரு சின்ன நாலேஜ் இருக்குது. ஐ திங்க் மேபி நெக்ஸ்ட் டைம் லைவ் போகும்போது உங்களுக்காக ஒரு கிட்டாரில் ஏதாவது ஒரு சாங் பாடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see, you never know. Next question. At I _ catcher with _R, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேட்குறாங்கன்னா, do you wish to do a negative role? Yes, I think அது வந்து எனக்கு நெகட்டிவ் ரோல்னா ரொம்ப அது ஒரு சேலஞ்ச் டெஃபினட்டாக. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி இருப்பீங்க. யூல் பி என்ன சொல்கிறது, யூல் பி அகேன்ஸ்ட் த ஹீரோ, யூல் பி கோயிங் அகேன்ஸ்ட் த நார்ம். ஒரு நெகட்டிவ் ரோல். ஆனால் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரில்லியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் லைக் brilliant roles like தனி ஒருவனில் வந்து அரவிந்த் சுவாமி ஆர் விக்ரம் வேதால விஜய் சேதுபதி சார் மாதிரி அந்த மாதிரி ரோல்ஸ் எனக்கு கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். ஐ எம் வெரி ஓப்பன் டு எக்ஸ்பெரிமெண்டிங் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ ஒரு நெகட்டிவ் ரோல் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான நெகட்டிவ் ரோல் கிடச்சதுன்னா நான் அது குதிச்சிருவேன் நல்ல. ஸோ எஸ், ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின். At Shakti _ Shacks with 2 Z's, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the best thing that has happened to you since the lockdown? அப்படின்னா லாக்டவுன் டைமில் what is the best thing that's happened ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு லாக்டவுனில். அண்ட் ஐ திங்க் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து சமையல்லேருந்து கிளீனிங் த ஹவுஸ் அண்ட் கிளீனிங் த டிஷ்ஷஸ் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுருக்கேன் அண்ட் அது இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். அண்ட் ஐ திங்க் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்.
So these are the lovely things that have happened, and to see the most amazing thing in the lockdown la vandu I got to spend time with my family. I got to grow with my family, and I think that was the most lovely thing that has happened in this lockdown. Look on the bright side of things, right? Yeah. So next, let's see. At Renisha_Mohanan, what type of film genres do you like to act in? Renisha, எனக்கு வந்து என்ன மாதிரி genres பிடிக்கும்னா, I like all genres. Horror தவிர எனக்கு எல்லா genresம் ரொம்ப பிடிக்கும். I think ஒரு த்ரில்லர் நடிக்கணும்னு ஆசை, எனக்கு ஆக்ஷனில் நடிக்கணும்னு ஆசை, மியூசிக்கல். ஆப்வியஸ்லி நம்ம தமிழ் சினிமாலாம் மோஸ்ட்லி மியூசிக்கல்ஸ் தான், ஸோ நிறைய சாங்ஸ் இருக்குது. பட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ் அண்ட் மியூசிக் மாதிரி ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அண்ட் என்னோட ட்ரீம் வந்து ஒரு நல்ல ஹிஸ்டாரிக்கல் ரோலாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ டெஃபினெட்லி ஐ எம் ஓப்பன் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஜானர் அவுட் தேர், காமெடி, எனி திங். ஸோ I think that answers your question, I hope. Next. Okay. At Kumar_RJ.K. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, மிஸ்டர் குமார், when can we expect you in a Gautam Vasudevan Menon movie? எப்போ நான் ஜிவிஎம் கூட ஒர்க் பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. அண்ட் I would love to work with him. I think அவரோட கேரக்டரைசேஷன்ஸ், அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. I think he really ஒரு கேரக்டர் அவ்வளோ அழகாக காட்டுவார், அண்ட் அவங்களோட ஸ்டோரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணுவார். ஹீ கேன் என்ஹான்ஸ் இமோஷன்ஸ் ஆஃப் எவ்ரி பர்சன், எவ்ரி ரோல், அண்ட் ஹீ மேக்ஸ் அது விஷுவலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஹார்ட் வார்மிங். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஜிவிஎம் சார், அண்ட் இஃப் ஹி ஹேஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபார் மீ ஐ வில் ஜம்ப் அட் த சான்ஸ் ஃபார் ஷோர். அண்ட் ஸோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் சூன். அண்ட் we're on to the next question. Then let's see. It's a long question. At I_am_an_Avenger_now. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, I am an Avenger now. Who is your favorite superhero of all time? If you could do a superhero movie, what character would you like to portray? யார் என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ, அண்ட் ஒரு சூப்பர் ஹீரோ படம் கிடச்சிருந்தா என்ன மாதிரி கேரக்டர் நடிப்பீங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ மிஸ்டர் I am an Avenger now. என்னோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ வந்து பேட்மேன் தான். அது படம் பேட்மேன் இல்லை, காமிக் புக்ஸில் கிடைக்கிற பேட்மேன் தான். ஸோ அவங்க தான் சூப்பராக இருக்காங்க, அண்ட் அவங்களோட பிரெயின்ஸ் யூஸ் பண்ணுறதோ, ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஹீரோ கதை அப்படி எனக்கு கிடச்சதுன்னா, என்ன மாதிரி சூப்பர் ஹீரோனா கண்டிப்பாக ஒரு பேட்மேன் ஸ்டைலில் தான் ஒன்று கிடச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ வில் டூ மை பெஸ்ட் ஆப்வியஸ்லி, ஐ ஹோப், அண்ட் ஐ கெட் அ ரோல் லைக் தட். அகெயின் ஒன் ஆஃப் மை ட்ரீம் ரோல்ஸ். சரி, பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question by Lakshmi Ashok Kumar. Why do you not choose good movies to showcase your talent? Like Kadal. Ashok Kumar, Lakshmi Ashok Kumar, ஏன் நான் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணலன்னு திட்டுறீங்க. பேசிக்லி நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் நான் சூஸ் பண்ணும்போது நான் என்ன புதுசாக பண்ண முடியும், அதில் எப்படி எஃபர்ட் கொடுத்து அது பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். அண்ட் ஐ திங்க் எல்லா ஸ்கிரிப்டும் நம்ம சூஸ் பண்ணும்போது த ஹோல் டீம், நாட் ஜஸ்ட் மீ, அந்த 100 people in காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எல்லாருமே அது ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பட் ஆப்வியஸ்லி அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸோட கையில் தான் இருக்குது. ஒரு படத்தோட ஹிட்டோ ஃபெயிலோ அது எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. வி ட்ரை, அண்ட் டெஃபினெட்லி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். அண்ட் ஐல் கீப் டூயிங் மை பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். From Rahul. What is the best advice you've been given? Oh, I like this one. என்னோட பெஸ்ட் அட்வைஸ் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ திங்க் மை பெஸ்ட் அட்வைஸ் இப்போ ரீசெண்டாக வந்தது என்னென்னா, என் தம்பிக்கிட்ட இருந்து தான் கிடச்சிது இந்த அட்வைஸ். அவன் என்ன சொன்னான்னா, டிசிப்ளின்
is better than motivation ன்னு சொன்னாப்ல. ஸோ பேசிக்லி அதை எலாபரேட் பண்ணணுன்னா டிசிப்ளின்னா நீங்கள் ஒரு ரூட்டீனாக பார்ப்பீங்க. ஸோ இது ஆப்வியஸ்லி ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கே போயிடலாம். அது நீங்கள் ஃபிட்னஸ் மோட்டிவேஷன் பற்றி கேட்டிங்களே, இதுவும் நல்லா சிங்க் ஆகுது. டிசிப்ளினாக இருந்தால் நீங்கள் டெய்லி அந்த டைமுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. மோட்டிவேஷன் வந்தால் ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் இருக்காது. நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, அப்போ மோட்டிவேஷனே கிடையாது. ஸோ அப்போ எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க? ஸோ அவன் என்ன சொன்னான்னா, காயன் என்ன சொன்னான்னா, டிசிப்ளின் இஸ் பெட்டர் தென் மோட்டிவேஷன் எனக்கு சொன்னான். ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் அட்வைஸ். எனக்கு அப்போது டயர்டாக இருந்தாலும் இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுனாலும், இல்லை இந்த டைமில் நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டேன். நான் போய் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ இதனால தான் ஐ பி ஸ்டடி வித் மை ஒர்க் அவுட். சாரி, எக்ஸ்கியூஸ் தட் ஃபோன் நாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, next question by @TharaniAlok_23. Hi Tharani, thank you for the question. How proud are you of the fact that the South Indian film industry is so rich with its content? It's a very nice question. How proud am I of the fact? I am very proud. நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளோ கல்ச்சர் இருக்குது அண்ட் அது வந்து சினிமாவில் அவ்வளோ காட்ட முடியுது. அண்ட் ஐ திங்க் we have so many different cultures down south here in India, and I think I'm very proud to showcase all of that. I hope we get to see more movies that portray a lot more, because even in the small urus here and there, we have so much more to show. And not just South India, actually. I think all over, the whole of India has so much culture, and I think every cine industry in India will showcase all of that. I'm very proud to be part of the cinema industry. So, yeah. Next question. @J16_ZE. What is your favorite animated movie? @J16_ZE. I think I remember you. உங்க பேரு ஜப்பு தானே? நம்ம ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் டிஎம்ல நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் yeah, you're a friend of mine. Yes. Jab, hi. What is your favorite animated movie? Sir, animated movie, cartoon. என்னோட ஃபேவரட் கார்ட்டூன் என்னன்னா, ஐ திங்க் அது வந்து மெகா மைண்டுன்னு ஒரு கார்ட்டூனு. அதில் வந்து மெயின் ஹீரோவே ஒரு வில்லன் தான், அண்ட் மாஸான வில்லன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் மை ஃபேவரட் அனிமேட்டட் மூவி. அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அவர் ஸ்டைல் எல்லாமே கெத்து சூப்பர் வேறு லெவலாக இருக்கும். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், அண்ட் ஐ திங்க் we're running out of time also. Wish I could have done this a lot longer. Next. @Karthik S. Raj. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, which is a tougher role, being an actor or being the son of a legendary actor? எது கஷ்டமான ரோல், ஒரு நடிகராக இருக்கிறதா இல்லாட்டி ஒரு நடிகரோட பையனாக இருக்கிறதா? வெரி நைஸ் கொஸ்டின். நடிகராக இருக்கிறது கஷ்டம்தான், கண்டிப்பாக கஷ்டம்தான். பட் நடிகரோட பையனாக இருக்கிறது இன்னும் கஷ்டம். அது எப்படி சொல்லணுன்னா, ஒரு நடிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ண உங்களால் நடிக்க முடியும்னு, நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய பேர்கிட்ட போய் கேட்கணும், இந்த மாதிரி எனக்கு ரோல் கொடுப்பீங்களா, அந்த மாதிரி. டெஃபினெட்லி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஐ ஃபீல் ரியலி பேட் சம்டைம்ஸ் when I hear some people stories. ஆனால் அவங்க ஜெயிப்பாங்க. அவங்க அந்த கஷ்டத்தில் அதை மீறி ஜெயிக்கிறாங்கல்ல, அப்போ வெளியே அவங்க ஒரு படம் அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கத்தும் போது அதெல்லாம் அவங்க சம்பாரித்த ஃபேன்ஸு, அவங்களுக்காகவே வந்தது, அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட், அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. பட் ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட பையனாக இருக்கும்போது அவங்க எத்தனை ஃபேன்ஸ் வந்து எனக்காக அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்க்க வந்தாங்களோ, இல்லாட்டி அப்பா பேருனால தான் வந்திருக்காங்களா, இல்லாட்டி தாத்தா பேருனால வந்திருக்காங்களான்னு எனக்கு சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் நான் சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளோ பேர் அப்பா சம்பாதிச்சிருக்கேன் என்னால் சொல்ல முடியாது. ஸோ தட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்காக ஒரு சின்ன கூட்டம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் தட் தே ஆர் தேர் அண்ட் தேர் ஆல் ஃபாலோயிங் லைக் சோஷியல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் யூ கேன் செக் இட் அவுட் ஆன் either my Twitter or Instagram or even theirs. அவங்களாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு ஹாவ் people who support me like that, who support the entire society. That makes me really happy. And second last question, at sweta.here. Hi Sweta. If there is any advice you would
give to your younger self, what would it be? டைம் ட்ராவல் பின்னாடி போய் நான் என்னோட சின்ன வயசு பண்ணிட்டு என்ன அட்வைஸ் கொடுப்பேனோ, என்ன அட்வைஸ் கொடுப்பேன், பொறுமையாக இரு, அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காத, கோவப்படாத, அண்ட் இந்த மாதிரி அட்வைஸ் தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் நான் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புலேருந்து என்ன கற்றுக்கிட்டேனாலும் அதெல்லாம் ஒரு ஜேர்னியாக இருந்து இப்போ நான் யாராக இருக்கேனோ அது கொண்டு வந்து என்னை இங்கே விட்டுருக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ஜேர்னி. ஐ don't have to go back and give any advice because all the mistakes I made have brought me here. So advice கொடுக்க முடியும்னா கொடுப்பேன், பட் ஐ காண்ட், and I'm very happy where I am. So yeah, ஆன்சர் கரெக்டாக பண்ணல. Okay, I think that's the best I could do. Anyway, last question from @_chip-and-fries_. It's a food question. What is your favorite food that you really love eating recently? நிறைய பேர் கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னா தோசை. எந்த ஸ்டைல் தோசை நீங்கள் போட்டாலும் நான் விரும்பி சாப்பிடுவேன். பட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா இந்த லாக்டவுனில் நான் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டிஷ், ஹம்மஸோ அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கரெக்டாக தெரியல, பட் நான் ஹம்மஸ்ன்னு சொல்லுவேன். ஐ திங்க் ஹம்மஸ் இஸ் வெரி டெலிஷியஸ் அண்ட் அது இட்ஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி டிஷ். தட் இஸ் மை ஃபேவரட் டிஷ் இப்போ ரீசெண்டாக. ஸோ யா, வி ஃபினிஷ்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இப்போ லைவ்ல? யாராவது கேட்கணும்? Hi guys, hi. Thank you for the advance wish. Okay, happy birthday Anna. Thank you VK Guru 1818 Ram Kumar N8. Thank you so much guys. Okay, so I think we've come to the end of our questionnaire round. I thought I'd spend some time with you guys before my birthday, and I was very happy. Unmaiya sandoshama irundhuchu because I could do this with you guys, and I wish you guys all the best. I hope edavadhu oru time la we may be able to meet and maybe at least spend some time. Stay safe, unga family nalla paathukonga, and treat your friends well and make sure they're all safe. And yeah, take care. God bless. I love you all. Thank you so much. Bye guys. How do we close this now?